Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்னை அண்ணா நகர் பக்கத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் அப்கிரேடேஷனுக்காக நம்மள்ட்ட வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட் பார்த்துட்டிங்கன்னா யமஹாவில் ஒரு 5.1 ரிசீவர்ஸும், ஃப்ரண்ட் எல்சிஆருக்கு பிஎம்டபிள்யூவும், சப்வூஃபர் ஒரு பிஎம்டபிள்யூவும், ஸோ சரவுண்டுக்கு வார்ஃபெல் பிராண்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்ம வந்து சோனி ஏவி ரிசீவர் வந்து நம்ம சஜஷனை கொடுத்துருந்தோம். ஸோ பர்டிகுலராக இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சோனி ஏவி ரிசீவர் நம்ம வந்து சப்ளை பண்ணி நம்ம அந்த கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ சோனியில் வந்துட்டு ஒரு 7.2 சேனலும், ஸ்பீக்கர்ஸ் லேஅவுட் பார்த்துட்டிங்கன்னா 7.1 வந்துட்டு நம்ம லே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் கேபிள் ஏற்கனவே இந்த ஸ்பீக்கர்ஸ் கேபிள் வந்துட்டு ஒரு நான் பிராண்ட் இருந்ததுனால ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஒரு ப்ரீமியம் பிராண்ட் பண்ணக்கூடிய டேக் கேபிள் வந்து நம்ம கஸ்டமருக்கு லே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபால் சீலிங் இல்லாததுனால ஸோ நம்ம வந்து இந்த கஸ்டமருக்கு ஒரு பாக்ஸ் கேபினட் பண்ணி ரெடி பண்ணி இந்த அட்மாஸ் ஸ்பீக்கர் நம்ம லே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Straight to the to the to the brain. ஸோ பர்டிகுலராக நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சோனி ஏவி ரிசீவர் சோனியில் AN1000 இதை பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து 230 வோல்டேஜில் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நிறைய கஸ்டமர் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்துட்டு இதை நம்ம சஜஷன் பண்ணி இதை நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 7.2ல் எனக்கு ரொம்ப ப்ரீமியமாக வேணும், ரொம்ப அல்டிமேட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணுங்கிறவங்க இந்த மாடலை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கஸ்டமருக்கு இந்த ரிசீவர் நம்ம வந்து பிராண்ட் நியூவாக தான் நம்ம கொடுத்துருந்தோம். To the brain. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கேலிப்ரேஷன் ப்ராசஸ். ஸோ ஒரு 7.1 டால்பி அட்மாஸ் இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ கேலிப்ரேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் வந்து கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கேலிப்ரேஷன் வந்து ஒரு ப்ரீமியம் கேட்டகரி ஆஃப் கேலிப்ரேஷன் சொல்ல முடியும். ஸோ ரூமோட அனலைஸ் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த ரூமுக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த கஸ்டமருக்கு நம்ம கேலிப்ரேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் கேட்டகரி மட்டும்தான் நம்ம வந்துட்டு கஸ்டமருக்கு கேலிப்ரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ
ஓவராலாக இந்த ரூமில் ஒரு 7.1 டால்பி அட்மாஸ் ப்ரீமியம் கேட்டகரி தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ரிசீவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டெடிக்கேட்டாக பண்ண சோனி ஏவி ரிசீவர் AN1000 நியூ மாடல் உங்களுக்கு இது. ஸோ இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய மாடல் தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதனுடைய கேபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரீமியம் கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். HDMI கேபிள், ஸ்பீக்கர்ஸ் கேபிள், சப்வூஃபர் கேபிள் எல்லாமே ப்ரீமியமாக வந்து கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் LCR ஒரு சப்வூஃபர் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ BMW அப்படிங்கிற பிராண்டில் 2 புக் ஷெல்ஃபும் ஒரு சென்டர். ஸோ சேம் BMW பிராண்டில் ஒரு சப்வூஃபர் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம அப்படியே இந்த கஸ்டமருக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு அட்மாஸுக்கு இதுக்கு வந்து நம்ம பிராண்ட் நியூ வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் நம்ம அதில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு நம்ம வரும்போது சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டை பார்த்துட்டீங்கன்னா XTZ அப்படிங்கிற ஒரு பிராண்டில் ஒரு சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஒரு பேர் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அட்மாஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா சேம் XTZ பிராண்டில் அட்மாஸுக்கு வந்து நம்ம பாக்ஸ் டெடிக்கேட்டாக நம்ம பாக்ஸ் பண்ணி கொடுத்து அதை வந்து சீலிங்கில் வந்து நம்ம அதை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த XTZ பிராண்டை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. எனக்கு வந்து ப்ரீமியம் குவாலிட்டி வேணும். ஸோ டிஸ்டார்ஷன் இருக்கக்கூடாது, டீட்டெயில் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிராண்டை தாராளமாக சூஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் குவாலிட்டி வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஏவி ரிசீவரோ போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் உங்களுக்கு எதனா தேவைப்படுதுனாலும் சரி, பிராண்ட் நியூ யூசர் ஐட்டம் எல்லாமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்ஸ்டாலேஷன், கேலிபிரேஷன், டியூனிங் எல்லா ப்ராசஸுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.